ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆர்ஜே நந்தினி பேசுகிறேன். நம்ம இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடைய சிஜிடி ப்ராஜெக்ட், அதாவது சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இது எதுக்காக அப்படின்னா இயற்கை எரிவாயு விநியோகம் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் தான். அது நம்ம சேலத்தில் நம்ம கூட வந்து கேள்விப்பட்டிருப்போம். அங்கங்கே எங்கேயாவது குழி தோன்றாங்க அப்படின்னா இது எதுக்குப்பா அப்படின்னு கேட்டால் வீடு தேடியே வந்து கேஸ் கொடுக்குறாங்களா, அதுக்காக தான் ஏதோ பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆக்சுவலி இப்போ நம்ம சேலமில் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா 400க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து இந்த இயற்கை எரிவாயு மூலமாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால எந்த அளவுக்கு அவங்க கன்வீனியன்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, இந்த மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணுறவங்க வீட்டுக்கே போய் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்பிஜி கேஸ்லேருந்து பிஎன்ஜி கனெக்ஷனுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு மேம் கூட தான் நம்ம இருக்கோம். அவங்க வீட்டுக்கே ஆக்சுவலாக வந்திருக்கோம். மேம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி மேம் இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? ஏன்னா இது கம்ப்ளீட்லி நமக்கு புதுசு இல்லையா? எல்பிஜிலேருந்து நீங்கள் பிஎன்ஜி வரீங்க. என்ன பேசிஸில் இதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? இது வந்து ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் பயந்தேன். இல்லை மற்றவங்க மாதிரி நாங்களும் பயந்தோம். இது எந்த அளவுக்கு பாசிபிள் ஆக போகுது எப்படி என்னன்றது எங்களுக்கும் அந்த பயம் இருந்தது. ஆனால் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் விசாரித்த விதத்தில் இது ஓகே பெட்டர் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லவும் தான் இதை சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு நிறையா பேர் எங்கள் ஏரியாவில் இன்னும் பண்ணல. சரி ஓகே அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணோம். ஆனால் இது பண்ணதுலேருந்து நாங்கள் ஓகே தான், நார்மலாக இருக்கும். காலையில் வந்து இந்த கேஸ் சிலிண்டர் தீர்ந்துருச்சு அந்த மாதிரி எந்த பயமும் இல்லாமல் நாங்கள் ஹாப்பியாக நார்மலாக இருக்கும், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே. அண்ட் யூஸ்வலாக இப்போ நம்ம எல்பிஜி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து கால் பண்ணி புக் பண்ணோம், அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணோம், அண்ட் இங்கேருந்து நம்ம உள்ளார எடுத்துகிட்டு போகணும், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். இது வந்து அதில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். எனக்கு அதாவது அதுதான் ஒவ்வொரு டைம் அந்த கேஸ் சிலிண்டர் வாங்கிட்டு இருக்கும்போது இவரை நான் எதிர்பார்த்துட்ருக்கணும், புக் பண்ணுங்க அப்படின்னணும். சம்டைம்ஸ் வந்து மறந்துட்டா நான் அந்த இஷ்யூவில் உட்காந்துட்ருக்கணும். இப்போ எதுவுமே இல்லை, நார்மலாக ரெகுலராக எப்பயும் எங்களுக்கு கேஸ் கிடச்சிட்டே இருக்கும். நாங்கள் அந்த பயம் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே மேம். ஸோ இப்போ இது வந்து வீட்டில் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுங்க? இது வந்து ஆனால் நல்லா ப்ராப்பராக பண்ணாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப கேர் எடுத்து கரெக்டாக ஒவ்வொன்றையும் மெஷர்மெண்ட்லாம் பார்த்து எல்லாமே நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும். எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க? டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் டைம் எடுத்துக்கல. ஒரு வீட்டுக்கு வந்து டைமிங் 1 டேனா 1 டே, 2 டேஸ்னா 2 டேஸ், அந்த ஃபிக்ஸட் டைமுக்குள்ளே கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே. அண்ட் இங்கே ஏதாவது டேமேஜ் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது நடந்தது? அது அந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது வேணும்னா பண்ணாங்கன்னா அது அவங்களே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏதாவது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதை என்ன அவங்க ஏதாவது இப்போ பைப் லைனுக்காக ஏதாவது அவங்க உடைக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களே வந்து மறுபடியும் அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லை. ஓகே, தேங்க்யூ. ஓகே. இப்போ நம்ம இன்னொருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கோம். அக்கா வந்து காலையிலே சமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சமைச்சிட்டிங்களா? சமைச்சிட்டீங்க. ஓகே. எவ்வளோ ஈஸியாக இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து பிஎன்ஜி கேஸ் யூஸ் பண்ணுறது? அதோட பரவாயில்ல தங்கண்ணே, நல்லா இருக்குது. வாசம் இது வரல, பயப்பட தேவையில்ல. ஆனால் குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் இப்போ நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. காலையில் வந்து கேஸ் தீந்துரும் அந்த பயம்லாம் இல்லாமல் நீங்கள் சமைக்கிறீங்க? அவங்க வந்து நாங்கள் வெளியில் போக முடியாது, நாங்கள் ஏரி வேலைக்கு போகிறோங்கண்ணே, 100 நாள் வேலைக்கு. இப்போ வந்து நாங்கள் எப்போ கேஸுக்கார் வராங்கன்னா அதுக்கோசரம் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கணும். எழுதுனா அவங்க கொண்டாட டைமுக்கு தான். அப்புறம் நம்ம வெளியில் வச்சு சமைச்சிக்கிட்டு ஓடணும், வேலைக்கு ஓடணும், என்ன பண்ண முடியும்? இதாக இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, என்ன இருந்தாலும் செஞ்சுக்கலாம். நீங்கள் பாட்டு காலைல வந்ததும் ஆன் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிடுங்க, பிரச்சனையே இல்லை. டீ வச்சு சாப்பிட்டு பால் வாங்கி டீ வச்சு சாப்பிட்டு அப்புறம் சமைச்சிட்டு நாங்கள் வேலைக்கு 8:30 கிளம்பிடணும். அதனால எங்களுக்கு இது பரவாயில்ல. இது முதல் தடவை உங்ககிட்ட சொல்லும்போது உங்களுக்கு பயமா இருந்துச்சா இல்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எப்படி தைரியம்? இல்லை, அந்த அவர் உயரமாக இருக்கிறாரு, அவர் தான் ஃபஸ்ட்டு வந்தார். 2000 பேர்த்துக்கு இப்படி வருதுங்க, நீங்கள் போட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ரேஷன் கார்டு எல்லாம் கேட்டார். நான் பயப்படல, யாரையுமே நான் கேட்கல, எனக்கு தைரியமாக நான் போட்டுக்கிட்டேன். யாரோ போட்டால் போடுறாங்கன்னு நல்லதுன்னு சொன்னாங்க. கேட்ட அவர் சொன்னார், போட்டுங்கம்மா இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அதனால எனக்கு பயப்படல, நானே போட்டுக்கிட்டேன். யாருமே இப்போ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது இல்லை ஏதாவது சின்னதாக பிரச்சனை வருது அப்படின்னு ஃபோன் பண்ணால் உடனே வந்துடுறாங்களா? அதெல்லாம் வந்துடுறாங்கண்ணே. அப்புறம் இந்த இதுக்கும் பில்லுக்கும் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எதா இருந்தாலும் ஃபோன் நம்பர் கொடுத்து ஒட்டிட்டு போய்க்கிறாங்க. வந்து இங்கே எதா இருந்தாலும் வந்துடுவாங்க ஃபோன் பண்ணால். நாங்கள் எங்கள் 2-3 செல்லு இருக்குது, அதில் பண்ணிடுவோம். சூப்பர்மா. ஓகேம்மா, நன்றி. சரி. எல்பிஜிலேருந்து பிஎன்ஜிக்கு மாறி இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க கிட்ட தான் நம்ம வந்து ரேண்டமாக நிறைய ஐட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். மேம் வந்து இங்கே குக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் மேம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிஎன்ஜி யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இடத்த அடைக்காமல் இருக்குது. அது வந்ததுமே நான் பார்த்தது பர்சனலி வந்து ஃபீல் பண்ணது. மேம் இது எப்படி மேம் யூஸ் பண்ணுறீங்க, டக்குன்னு எங்களுக்கு அதை மட்டும் சொல்லிடுங்களேன். ஃபஸ்ட்டு அதான் இது வந்து லெஃப்டில் மேலே இருக்கிறத கீழே கொண்டு வரும். ஷுட் பி டவுன். ஆமாம், வெறும் திருப்புறது தான். இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் மாதிரி வருது, லெஃப்ட் டு ரைட்டு போகுது, கீழே கொண்டு வரும், அவ்வளோதான். பட் ஈஸிமா இது. இந்த ஈஸி இந்த சென்ஸ் வந்து இடம் அடிக்க மாட்டேங்குது, ரொம்ப சௌரியமாக இருக்குது. இப்போ என்ன மாதிரி கொஞ்சம் வயசானவங்களாம் சிலிண்டர் நகத்தை கொள்ள கஷ்டப்படணும், டெலிவரி பாய் பின்னாடி கெஞ்சணும், அதெல்லாம் இல்லை. சப்போஸ் வந்து நான் அடிக்கடி ஊருக்கு போகிற ஆள், இப்போ பெங்களூர் போகிற அன்றைக்கி சிலிண்டர் தீர்ந்து போச்சுன்னா வர்றதுக்குள்ளே ஒரு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், யாரையாவது கேட்கணும், எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் சொல்லி வைக்கணும், அதெல்லாம் இருக்காது. நான் வரும்போதும் ஆட்டோமேட்டிக்காக இது பாட்டு இதில் தீர்ந்து போன பிரச்சனையே இருக்காது. ஒன்று எனக்கு வந்து இது இடம் அடைக்கலை, அது ரொம்ப கன்வீனியன்ட்டு. அப்புறம் வந்து சிலிண்டரில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா கடைசியில் அடியில் போகும்போது அந்த ரெசிடியூ லெவலும் என்னமோ பர்னர்லாம் அடைச்சிக்குது. இதில் அந்த மாதிரி இல்லை, எப்போவுமே கண்டினியூஸ் ஃப்ளோ இருக்கிறதுனால அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க, இப்போ சிலிண்டர்லாம் எடுத்துகிட்டு வரணும்னால நம்ம கொண்டு போனாலும் கீழே கொண்டு போகணும், கீழே இருந்து மேலே கொண்டு வரணும்னா ரொம்ப கெஞ்சி கூத்தாடி வாங்கணும். இது அதெல்லாம் இல்லை, யாரையுமே நம்ம கெஞ்ச வேணாம், பண்ண வேணாம். ஆனால் அனதர் திங் வந்து இங்கே எல்லாருமே கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லி. அப்புறம் கஸ்டமர்ஸ்க்கு வந்து 24 hours ஹெல்ப் லைனில் இருக்குமா, அதெல்லாம் இருக்குது. எல்லாத்தோட என்னென்னா நான் வந்து பார்ன் அண்ட் ப்ராட் அப் சென்னை. இப்போ வந்து இங்கே ஒரு 1.5 வருஷமாக வந்திருக்கேன். இங்கே போய் இந்த அளவுக்கு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கிற ஃபெசிலிட்டி கிடைக்குதுன்றது பெரிய விஷயம். எனக்கு வந்து அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயமா படுது. ஓகே மேம், நீங்கள் பில்லாம் பே பண்ணிங்களா, அது எப்படி இருக்குங்க? இது வரைக்கும் 3-4 டைம்ஸு. இனிஷியலாக ஃபஸ்ட் டைம் மாத்திரம் வந்து வாங்கிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் அந்த ஆப்லேயே பே பண்ண சொல்லிடுறாங்க. அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா உடனே வந்து அட்டென்ட் பண்ணுறாங்கம்மா. எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே சோக் பிட் தோண்ட வந்தவன் இந்த பைப் லைனை கொஞ்சம் கட் பண்ணிகிட்ருக்கான் போல், எங்களுக்கு தெரியல. இந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் அந்த ஹெல்ப் லைனுக்கு ஃபோன் பண்ணால் உடனே ஒரு 50 பேர் வந்துட்டாங்கம்மா. தே அட்டெண்டட் டு இட். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, அதை நிச்சயமாக சொல்லணும். இயற்கை எரிவாயு விநியோகம், ஸோ இதுக்கான ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலமில் ஒரு ஏரியாவில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே நம்மளுடைய இந்தியன் ஆயில் கார்பரேஷன்லேருந்து இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்டே வந்து நம்ம பேசலாம், நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேலமில் வந்து நீங்கள் போயிட்டு மக்கள் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இயற்கை எரிவாயு வந்து உங்கள் வீடு தேடி நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னப்போ என்ன டவுட்ஸ்லாம் அவங்க கேட்டாங்க, அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? எல்பிஜிக்கும் பிஎன்ஜிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் இது கேஸ் இது பயமாக இருக்குது, இது பிளாஸ்ட் ஆகாதா இது? ஏன்னா எல்பிஜி வந்து நிறைய இடத்துல இப்போ பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கு, இது நீங்கள் வீட்டுக்கு உள்ளே கொடுக்குறேன்றீங்க. ஸோ அதனால் எங்களுக்கு இன்னும் வந்து பயமாக தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறது வந்து டெக்னிக்கலாக சொல்கிறீங்க, இதுக்கு முன்னாடி எங்கே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் சேலம் ஜிஏல தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா பெங்களூர், மும்பை சைடில் வந்து 25 years வந்து பிஎன்ஜி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அங்கே இன்ன வரைக்கும் எந்த ஆக்சிடென்ட்டுமே இன்ன வரைக்கும் நடந்தது இல்லை. எல்பிஜி வந்து பார்த்தோன்னா கம்ப்ரஷர் வந்து அதிகம், ஸோ அது வந்து ப்ரெஷர் அதிகம், அது வந்து 5 bar இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கம்ப்ரஷர் நம்மளுது இருக்குது, மினிமம் வந்து 4 bar தான் நம்மளுது, அதாவது மெயின் லைன் மட்டும். அதுலேருந்து வந்து பார்த்தோன்னா 4 bar, அதுக்கப்புறம் 110 milli போகிற, அதுக்கப்புறம் நம்ம கன்வெர்ட் பண்ணி 4 மடங்காக மைனஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் வீட்டு உள்ள. ஸோ அதனால் வீட்டு உள்ள கொடுக்குறது வந்து நம்ம 24 milli தான் கொடுக்குறோம். ஸோ ஃபயர் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் கிடையாது. அதுதான். ஓகே சார், அண்ட் இதுக்கான பில் ஜென்ரேஷன்லாம் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்கள். இதுக்கான பில் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 month ஒரு முறை தான் மேடம், பை மந்த் ஒரு முறை தான் பில் வரும், எலக்ட்ரிக்கல் பில்லு மாதிரி தான். ஸோ அவங்க வந்து வீட்டுக்கு ரீடிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இது வந்து ஆன்லைன் ப்ராசஸ்ஸு, அதாவது அவங்க ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கஸ்டமர் ஆன்லைன்லேயே பே பண்ணுறாங்க. அது பிஎன்ஜி ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப், எங்களுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் உள்ள போயிட்டு பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ண தெரியாத ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த கஸ்டமரை நம்ம வச்சு நம்ம ப்ரோசிங் சென்டர்லேயே பண்ணிக்கலாம். சூப்பர். அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம சேலமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 400 வீடுகளில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா நம்ம வந்து சொல்லியிருந்தீங்க. இது போக இன்னும் எத்தனை வீடுகளுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க? ஓகே, நம்ம ஸ்டீல் பிளான்ட்டு உள்ள பிளாட் இது உள்ள, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரத்னா கார்டனு, ராஜீவ் நகர், பூமிநாயக்கப்பட்டி. ஸோ இந்த 4 ஏரியாவில் வந்து பார்த்தோன்னா இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சார்ஜடு ஏரியா இப்போ கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தது இப்போ நம்மளோட டார்கெட் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா மாரமலத்தப்பட்டி அந்த லைனில் இப்போ டார்கெட் போயிட்டுருக்கு, ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இன்னும் 1 or 2 weeks வந்து அங்கே இப்போ கேஸ் சார்ஜ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க.
சிட்டி சேலம் டவுன் சிட்டி ஃபுல்லாகவே சங்கர் நகர் திருவாக்கனூர் பைபாஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா குரங்குச்சாவடி பெருமாள் மலை ரோடு ஸோ அந்த ஏரியாவில் வந்து ஃபுல்லாக பார்த்தோன்னா பைப்பு லைன் போட்டேச்சு இப்போ வீட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த மீட்ரு வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் கேஸ் வந்து நம்ம ரயில்வே கிராஸ் பண்ணல ஸோ ரயில்வே கிராஸ் பண்ணி ப்ராசஸ் போயிட்டுருக்கு இப்போது 1 மந்தில் ரயில்வே கிராஸ் ஆகிடும் கிராஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மந்தில் டவுன் சிட்டி ஃபுல்லாகவே நம்ம சார்ஜிங் பண்ண போகிறோம் பிளான் ஓகே. இந்தியன் ஆயில் கார்பரேஷனுடைய இந்த இயற்கை எரிவாயு திட்டம் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் பெருசாக நமக்கு இல்லாமல் இருந்திருக்கும், கேள்விப்பட்டிருப்போம். இது என்னமோ பண்ணுறாங்க, இது எப்படியோ வேலை செய்யுமா, வீட்டுக்கே வந்து இனிமேல் கேஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை மட்டுமே நம்மளுக்கு இருந்திருக்கும். பட் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னா indianoilcorporation.png அப்படின்ற இவங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் CGD. மேலும் விவரங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் 1800 425 1311.